ஹலோ, ஐம் ஜெகன் ஃப்ரம் Grow with Data. இந்த வீடியோல வந்து நம்ம SQL இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் SQL இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். நம்ம இங்க பார்க்கக்கூடிய கோட் எல்லாமே வந்து GitHubல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த GitHub லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ நமக்கு வந்து பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன் ஐடி, அவங்க நேம், ப்ரொஃபஷன் இருக்கு. அவங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அவுட்புட் வந்து ஒவ்வொரு பர்சன் ஐடிக்கும் அவங்க நேம், அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வேணும். அது ஒரு பிராக்கெட் பேரந்திசிஸ்ல எம்பெட் பண்ணியிருக்கணும். அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பர்சன் ஐடி, அதுக்கப்புறமா இந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் வந்து அவங்களோட நேம், அதுக்கப்புறம் பிராக்கெட் பேரந்திசிஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ப்ரொஃபஷன் இது வரணும். ஸோ இதான் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து நம்ம எப்படி அந்த ப்ரொஃபஷனோட லெட்டரை மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிறது இது. ரெண்டாவது, இந்த நேமையும் அந்த லெட்டரையும் எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ செலக்ட் பர்சன் ஐடி, அப்புறம் நேம், ப்ரொஃபஷன். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரம் பர்சன் டேபிள். ஸோ இது வந்து நமக்கு 3 காலம் இருக்கு. இப்போ வந்து ப்ரொஃபஷனோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். SUBSTR சப்ஸ்ட்ரிங் வந்து எந்த காலம் ப்ரொஃபஷன் எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் போதும். ஸோ 1 செக்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம், எத்தனை கேரக்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஒன்று தான் கொடுத்துருக்கோம். ஸோ பொசிஷன் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு கேரக்டர் மட்டும் போதும். அப்போ எஸ் மட்டும் வந்துருது. இங்க பிளேயர்ல பி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து முதல் லெட்டர் வந்துருச்சு. ஸோ சப்ஸ்ட்ரிங் இல்லாம நம்ம வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இருக்கட்டும் இது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம சப்ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டு லெஃப்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து எத்தனை கேரக்டர் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் அதே அவுட்புட் தான் கொடுக்கும். இப்போ லெஃப்ட்ல இருந்து 3 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு லெஃப்ட்ல இருந்து 3 கேரக்டர் எடுத்துட்டு வந்துடும். நமக்கு ஒண்ணு போதும் அப்படிங்கிறதுனால 1 கொடுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் அல்லது லெஃப்ட்டும் கொடுக்கலாம். எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மொதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து எப்படி இதை வந்து நம்ம சேர்க்க போறோம் இல்லையா, ஒரே இதுல சேர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் லெஃப்ட் மட்டும் யூஸ் பண்றேன். இப்போ வந்து கன்கேட், முதல்ல வந்து நேம் இல்லையா, நேம், அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்த முதல் கேரக்டர், இது ரெண்டையும் கன்கார்டினேட் பண்றோம். கன்கார்டினேட் பண்ணோம்னா ஆலெக்ஸ் எஸ் இல்லையா, அலெக்ஸ்ங்கிறது நேமு, எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டர், பாபுங்கிறது நேமு, பிங்கிறது ப்ரொஃபஷனோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். பட் அவுட்புட் பாத்தீங்கன்னா அந்த நேம் இந்த பேரந்திசிஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் எம்பட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த பேரந்திசிஸும் ஆட் பண்றோம். அதுக்கு எப்படின்னா, ஒரு நேமுக்கு அடுத்து கமா இருக்கு, அப்புறம் ஓப்பன் பேரந்திசிஸ், அதை வந்து கமா போட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் மொதல் கேரக்டர் எடுத்து வரோம், அப்புறமா க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுக்குறோம். இந்த கமா வந்து முக்கியம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கமா கொடுத்துடுறோம். நேமுக்கு அப்புறம் ஒரு கமா, பிராக்கெட்டு கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம், கமா, அப்புறமா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ப்ரொஃபஷன் அவர் கமா கொடுத்து க்ளோஸ் பேரந்திசிஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதான் கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஷன், நேம். ஸோ இதை எடுத்து விட்டுருவோம், இந்த காலம் தேவையில்லை. செக்குக்கு பதிலாக நேம் கொடுத்துடலாம். அப்புறமா அவுட்புட் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு இல்லையா. ஸோ 6, 5, 4ன்னு பெருசுல இருந்து சின்னதுக்கு வருது. அப்போ ஆர்டர் பை பர்சன் ஐடி, முதல் காலம் டிசெண்டிங், ஆர்டர் பை 1 கமா இல்லையா இதுல. ஸோ நமக்கு என்ன அவுட்புட் கேட்டிருந்தாங்களோ அது வந்துருச்சு இல்லையா. 6ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, நேம் இருக்கு, பேரந்திசிஸ்ல ப்ரொஃபஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துருச்சு. ஸோ சிம்பிளா முடிஞ்சது. ஆனா இதுல ஒரு எட்ஜ் கேஸை வந்து நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, அதனால நம்ம கொரி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுக்குறேன். அதாவது ஒரு ரெக்கார்டு வந்து அந்த ப்ரொஃபஷன் வந்து நல்லா இருக்கு, இன்னொன்னுல வந்து
நேம் நல்லா இருக்கு. ஸோ இந்த டேட்டாக்கு நம்ம அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ 7 பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இங்க நேம் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷன் தான் இல்லை. ஸோ நேம் வரணும் எனக்கு. இதே மாதிரி இங்க நேம் இல்லை, ப்ரொஃபஷன் இருக்கு. அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனோட முதல் லெட்டர் வரணும். அது ரெண்டுமே இல்லாம மொத்தமா நல்லா ஆயிடுச்சு இல்லையா? அது ஏன்னா நம்ம நல்லோட எதை சேர்த்தாலும் அது நல்லாவே மாறிடும். மோஸ்ட்லி அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் வந்து அது டிஃபால்ட்டா அது நல்லா இக்னோர் பண்ணிடும். பட் இதை மாதிரி சிங்கிள் லைன் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து மோஸ்ட்லி நல்லோட எதை சேர்த்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, நம்ம குவாலிஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஆஃப் அந்த கொடுத்தோம் இல்லையா, அப்புறம் குவாலிஸ் ஃபங்க்ஷன்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு blank கொடுக்குறோம். ஸோ நல்லுக்கும் blank வித்தியாசம், நல்லுனா எதுவுமே இல்லை இல்ல, நல் வேல்யூ. நான் blank அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர். ஸோ இதை வந்து நீ ஆட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான்சி வந்துருச்சு, 7ல பேர் வந்துருச்சு, ப்ரொஃபஸர் நல்லா இருக்கிறதுனால இந்த blank-ஆ இருக்கு, இந்த பிராக்கெட்ல blank-ஆ இருக்கு. இதை நேமை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா குவாலிஸ்ல நேம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு blank ஸ்பேஸ். ஸோ எனக்கு இப்போ நேம் இருக்குது, அதனால நான்சி வந்துருச்சு. ப்ரொஃபஷன் இல்லை, அதனால blank-ஆ இருக்கு. இங்க வந்து நேம் இல்லை, அதனால நேம் blank-ஆ இருக்கு. ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால முதல் கேரக்டர் வந்துருச்சு. ஸோ இப்படியும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஆனா இது பார்க்கும்போது என்னடா இது நான்சி இருக்கு, பிராக்கெட்ல வெறும் எம்டியா இருக்கு அப்படின்னு தோணும், அல்லது என்ன வெறும் டி மட்டும் இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ரிப்போர்ட்டை காமிக்கும் போது சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு காமிச்சோன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த blank-க்கு பதிலாக ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு விட்டுறலாம். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டோம் அப்படின்னா டேட்டா பார்த்தோன்னே தெரியும், ஓ நான்சியோட கொஸ்டின் மார்க் இருக்கு, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இங்க ஒரு நேமுக்கு பதிலாக கொஸ்டின் மார்க் இருக்கு, ஸோ நேம் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்கும் இல்லையா, டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள், ஆனா இது மாதிரி எட்ஜ் கேஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது எப்பவுமே வந்து ஒரு சேலரி சம் எல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து மேக் ஷுர் அந்த காலம் வந்து நல்லா இல்லாம இருக்கணும். நல்லா இருக்கும் அப்படின்னு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் இந்த மாதிரி ஒரு நாட்னல் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்றது மச் பெட்டர். ஸோ இந்த கோடை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல் க்ரோ வித் டேட்டால பிளேலிஸ்ட்ல வந்து இது வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்றோம், அதனால வீடியோ எதுவும் கிடையாது, ஜஸ்ட் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ கோட்ல வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பேசின முதல் அந்த ட்ரெடிஷ்னல் இது இருக்கு இல்லையா, எல்லாமே ஐடியல் சினாரியோல இருந்துச்சுன்னா அவுட்புட் கரெக்டா வரும். அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் கேஸ் ஒரு எட்ஜ் கேஸ் கொடுத்துருக்கோம், நல் வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷன்லயோ அல்ல நேம்லயோ நல் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இன்னொன்னு எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 கோடுமே இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க க்ரோவித்தோட வாட்ஸ்அப் சேனல் ஆட் பண்ணோம்னா லிங்க் இங்க இருக்கு, இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க க்ரோவித்தோட வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.